Welcome friends, this is K and you are watching K-Tech. Gadget series la ரெண்டாவது வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோஸ்ல up to 300 குள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ப்ராடக்ட் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா ப்ளூடூத் வயர்லெஸ் ரிசீவர். நம்ம எல்லாருமே ஹெட்ஃபோன் வச்சிருக்கோம். ஆனால் எல்லோருமே ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வச்சிருப்போமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். நிறைய பேர் வந்து வச்சிருப்பாங்க, பட் நிறைய பேர்கிட்ட ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லாட்டி ஒயர் உள்ள ஹெட்ஃபோனே எப்படியாச்சும் நம்ம ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஜஸ்ட் 249 rupees மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், இந்த ப்ளூடூத் ஒயர்லெஸ் ரிசீவரை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் சாதா ஹெட்ஃபோனையே நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக மாற்றிக்கலாம். இந்த ப்ளூடூத் ரிசீவர் வந்து up to 8 hours வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் 6 hours வரைக்கும் தான் நிற்குது. பட் ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் நீங்கள் உங்கள் ஹெட்ஃபோனை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிங்கன்னா போதும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி இதை சர்ச் பண்ணி இந்த டிவைஸை நீங்கள் நார்மலாக வந்து நம்ம மற்ற மொபைல் கூட ப்ளூடூத்தை பேர் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸையும் ப்ளூடூத்தை பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் பேர் பண்ணிட்ட பிறகு ஒரு 10 meter டிஸ்டன்ஸ்க்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் உங்கள் மொபைலை கொண்டு போயிட்டு நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இந்த டிவைஸ் மூலமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஃபோன் காலை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே பண்ணுற சாங்ஸ் கூட ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்யூப்மெண்ட்டும் தராங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஹோம் தேட்டர்ஸ் வச்சுருப்போம், இல்லை கார்லாம் ப்ளூடூத் டிவைஸ் வந்து இன்சர்ட் பண்ணாமல் கூட ஒரு சில கார்ஸ் இப்போலாம் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து போயிட்டு உங்களுடைய ஹோம் தேட்டர்லையோ இல்லாட்டி கார்லையோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிவைஸாக மாறிடும். செகண்டாக நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் என்ன, அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸ் டீ கப். இதை டீ கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுவாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரிஜினல் லென்ஸ் மாதிரி தான் தெரியும். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா கூட ஆமாடா என்கிட்ட நிறைய லென்ஸ் இருந்தது, ஒரு லென்ஸில் வந்து டீ ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன், ரொம்ப லென்ஸ் சும்மா தானே கிடக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளிச்சிக்கலாம். இதில் நீங்கள் சூடான ஹாட் வாட்டர் இல்லை டீ காஃபி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு விலாகராக இருந்தீங்கன்னா இந்த கப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த கப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ராயலாக தெரியும். வெளியே போகும்போது இந்த மாதிரி கப்லலாம் நம்மளுக்கு தேவையான ஹாட் வாட்டர் இல்லை இந்த மாதிரி கப் யூஸ் பண்ணோம்னாலே பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 275 rupees ஒன்லி தான் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொல்கிற எல்லா கேஜெட்ஸோடைய லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய பில்டு குவாலிட்டின்னு பார்த்தோம்னா ரொம்பவே காம்பாக்டாக தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பக்கா சில்வர் கோட்டிங் இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷாக் பென். என்னடா ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பெண்ணை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. சீரியஸாக இந்த பெண்ணில் ஷாக் தான் அடிக்கும். எதுக்கு நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா நானும் எங்கள் வீட்டில் நிறைய பெண் வாங்கி வச்சுருக்கேன். என் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெண்ணு தூக்கி ஜோவில் போட்டு போயிடுறானுங்க, வெறுப்பாயிடுச்சு. அதனால தான் இந்த பெண்ணை ஆர்டர் பண்ணி இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த பெண்ணு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், டே எழுதிட்டு இங்கே வச்சுட்டு போங்கடா, என்கிட்ட வேறு பெண் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வரவங்களாம் எழுதுறானுங்க, பாக்கெட்டில் சொல்லிட்டு போயிடுறானுங்க. இந்த பெண்ணை எடுத்து அவனுங்க ஆன் பண்ணானுங்கன்னா போதும் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். மிஸ்டர் தினேஷ் இங்கே கொஞ்சம் வாங்க, இந்த பெண்ணை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுங்க. இப்படி தான் நீங்கள் ஃபன் பண்ணி விளையாடிக்கலாம். இந்த பெண்ணை வச்சு அவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த பெண்ணை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெண்ணை ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணை நீங்கள் ஒரு நார்மலான எழுதுகிற பெண்ணாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் சம்டைம்ஸ் இதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஃபன்னாக கூட விளையாடிக்கலாம். ஏன்னா இந்த பெண்ணுடைய மேல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து உள்ளே இன்புட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கூட இன்னொரு ப்ராடக்ட் தந்திருக்காங்க, சுவிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராடக்ட் தந்திருக்காங்க. இது சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துருக்கேன். ஃபுல் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருப்பாங்க, மேலே ஷாக் அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்காத சில பேர் வந்து இதை பிடிச்சி இழுத்தாங்கன்னா அந்த மாதிரி ஷாக் அடிக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எர்த்து மட்டும்தான் வரும். இதை வச்சு கூட உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ஃபன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்து போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து என்னடா சுவிங்கம் எடுத்துக்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரும் இது சுவிங்கம் தான் அப்படின்னு நினச்சி இதை இழுப்பார். மிஸ்டர் தினேஷ் இங்கே வாங்க, இந்த சுவிங்கம் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோ. அண்ட் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 210 ரூபா மட்டும்தான். இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா என்ஜாய் பண்ணலாம், ஜஸ்ட் ஃபன் பண்ணலாம். பேர் கிரில்ஸுக்கும் அவரது குழுவினருக்கும் பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. இது போன்ற ஆபத்தான எக்யூப்மெண்ட்டுகளை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன் உங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் பர்மிஷன் வாங்க வேண்டும். ஆமாங்க, நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர் ஸ்பார்க்.
இது தேய்ச்சோன்னா ஸ்பார்க் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேம்ப் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ட்ராவலர்ஸ் கேம்ப் இல்லாட்டி காட்டில் எங்கேயாச்சும் போய் தனியாக மாட்டிக்கினீங்கன்னா, மாட்டிக்க மாட்டோம் நம்மளாம், நெட்வொர்க் இல்லாத இடத்துல போயிட்டு உங்ககிட்ட ஒரு தீப்பெட்டி கூட இல்லை அப்படின்ற நிலைமையில், மழை பெஞ்சிட்டு இருக்க நிலைமையில் எப்படி நம்ம நெருப்பு உண்டாக்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரிஜினலான ஒரு கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லாட்டி நீங்கள் போகிற இடத்துல ரெயின் கூட வரலாம், மழை வந்து நீங்கள் வச்சுருக்கிற லைட்டர் இல்லை தீப்பெட்டி இந்த மாதிரி விஷயத்தெலாம் நினச்சிட்டு போடலாம். அப்படின்ற நிலைமையில் இந்த எக்யூப்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்னு கூட சொல்லலாம். எனக்கு சேஃப்டி எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபயர் உண்டாக்குறதுக்கு இது ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட். நீங்கள் கேம்பிங் போகிறீங்கன்னா இது முக்கியமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய, அதாவது இருக்க வேண்டிய ஒரு எக்யூப்மெண்ட். நிறைய கேம்ப் போடுறவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. பட் இப்போ இது எதுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, பேசிக்காக இதுவும் ஒரு கேஜெட் தான் அப்படின்றதுனால, இது ஒரு இம்பார்ட்டண்டான கேஜெட்டாக இருக்குது, இதை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது. நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சி நீ யாரும் வீட்டில் வெத்துப்பட்டி இல்லைன்னு சொல்லிட்டு கேஸில் போய் இது இப்படி தீட்டிடாதீங்க, வெடிச்சிடும். அப்புறம் என் மேலே தான் பழி வந்து சேரும். தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. அண்ட் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 219 ரூபா. ஜஸ்ட் 219 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட். ஓகே, இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா கேஜெட்டோடைய பை லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்க கேஜெட்டில் எந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிவ் யுவர் சப்போர்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேள். மிஸ்டர் தினேஷ், இங்கே வாங்க, இந்த சிவிங்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. பார்த்தீங்களா, இப்படி தான் நடக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணும்போது எந்த ப்ரைஸ் இருந்ததோ அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். இது ஆன்லைன் அப்படின்றதுனால நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதோடைய ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். அதனால் நீங்கள் நான் சொல்லும் போதே இப்போ டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இதே ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.